ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து கிராஸ் கட்டிங்கை பொறுத்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஷோல்டர் இறங்குற பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிளாத் வந்து நான் காமிச்சிடுறேன். இது வந்து 2x2 கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, பியூர் காட்டன் கிளாத்து. இந்த மாதிரி இருக்கும். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து இதில் 2x2 கிளாத்து காட்டன்லேயே வந்து உங்களுக்கு 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பீஸில் எடுப்போம், அதாவது கிளாத் வந்து தனியாக அது மாதிரி பிரிண்டட்லாம் எதுவுமே இருக்காது, ரோலாக இருக்கும். நம்ம வந்து நம்ம அளவு எவ்வளோ 80 பாயிண்ட் அப்படின்னு கேட்டு கட் பண்ணி வாங்குவோம்ல, அது மாதிரி பீஸில் வர்றது. இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஒரு 120லேருந்து 200 250 இந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு இது மாதிரி பீஸில் வந்து ப்ளவுஸ் கிடைக்கும். இதுவே வந்து 2x2 கிளாத்தில் பிட்டில் கிடைக்கும் பாருங்கள். நமக்கு வந்து கட் பண்ணும்போது பிரிண்டட் இருக்கும். அந்த கிளாத் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே எடுக்கும்போது அந்த கிளாத் வந்து நல்லாயிருக்கும். இதுவே 100 ரூபாய்க்கு கீழே 60 ரூபா 80 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சிலையும் வந்து இந்த மாதிரி 2x2 கிளாத் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுக்கும்போது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லீனாக உள்ளவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு 36 இன்ச்சுக்கு மேலே சைஸ் போகிறவங்களுக்கு கம்பல்சரி அந்த மாதிரி கிளாத்தில் ஷோல்டர் இறங்குற பிரச்சனை. ஏன்னா போடுறப்ப நீங்கள் தச்சு கொடுக்குறப்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங்கு. தச்சு கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து நார்மலாக இது வந்து டெய்லி வேர் ப்ளவுஸ். இப்போ வந்து எல்லாருமே அப்படியே போட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமலாம் இருக்க முடியாது. இப்போ லேடிஸுங்க வந்து வீட்டு வேலை செய்யும்போது குனிஞ்சு நிமிர்ற மாதிரி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கிளாத் வந்து நல்லா நீண்டு கொடுத்துரும். அது இந்த கிளாத் வந்து உங்களுக்கு 2x2 கிளாத்து பீஸில் கிழிக்கிறது வந்து அவ்வளோவா நீளாது. நீங்கள் தச்சு கொடுக்குற அளவு வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஆனால் இதுவே இந்த ரேட் கம்மியாக அந்த பிட்டில் எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக எவ்வளோ நல்ல டெய்லர்ஸ் தைச்சாலுமே அது அந்த கிளாத்தில் வந்து சின்ன மிஸ்டேக் வரும். அதை வந்து இதில் என்ன ஒன்று பிரச்சனைனா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பீஸில் எடுக்கிற துணி வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுக்கறதுக்கு கஸ்டமர் பயப்படுவாங்க. ஆனால் அதனால் விலை கம்மியான ப்ளவுஸில் கொடுப்பாங்க. அப்போ அந்த கிளாத்தே சரியில்லாத கிளாத்துங்கும் போது நீங்கள் தைக்க கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வேறு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அப்போ நீங்கள் தாராளமாக கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி கிளாத்தில் அந்த மாதிரி தான் வருங்கிறத தெளிவாக சொல்லிவிடுங்க. அதுக்கு அந்த மாதிரி கிளாத்தில் நம்ம எப்படி தைக்கணும்னா, நார்மல் அளவை விட நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவே தான் தைச்சி கொடுக்கணும். அவங்களுக்கு போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நேராக கரெக்டாக வந்து அந்த நீண்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க போட்டதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாகிடும். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தைக்கணும். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் சவாலான விஷயந்தான். அது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து துணிஞ்சு உங்களுக்கு எல்லா ப்ளவுஸுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த விஷயம் வந்து நான் கிளாத்தை பற்றி ஃபஸ்ட்டே சொன்னால் தான் கொஞ்சம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் என்ன மாதிரி மிஸ்டேக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தைக்கலாம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பியூர் காட்டன் இப்போ வந்து இது மாதிரி எடுத்துருக்கோம். இது பீஸில் எடுத்த கிளாத்து. இப்போ இதை வந்து 2ஆக மடித்து போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. எப்போதும் போல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து குறுக்கு பீஸில் தான் போட்டிருக்கோம். கரபாகம் வர மாதிரி போடல, குறுக்கு பீஸில் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கரபாகம் 2ஆக மடிச்சிருக்கோம். கரபாகம் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோல்டிங் வந்து அதாவது மடிப்பு பாகம் நம்ம சைடு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறது நம்ம சைடு. இந்த பக்கம் தான் நம்ம முதுகு வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிப்போம். கீழ் பக்கம் மடித்து தைக்கணும். நேராக மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிராஸாக இருக்குன்னா கிராஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி நார்மல் ப்ளவுஸ் எப்போதுமே ஒரு 2 இன்ச்சு வந்து விடுங்க. திக்னஸாக மடித்து தைக்கும் போது உங்களுக்கு ஒரு 38 39 அப்படி அந்த சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து சுருண்டுக்கிட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 இன்ச்சு தாராளமாக போதும். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு ஸ்கேல் அளவுக்கு இடுப்பில் வந்து லைன் போட்டுங்க. 1.25 1.5 கிளாத் ஒரு வேளை கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கலாம். ஒருவேளை நல்லா இப்போ இது வந்து 39 இன்ச்சு ப்ளவுஸு 1 மீட்டர் கிளாத் இருக்குங்கனால நான் தாராளமாக 2 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஃபோல்டிங், அப்புறம் 1.5 இன்ச்சு சரியான அளவு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு இடுப்போட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 14.25 வைக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு. இப்போ மொத்தமாக சேர்த்து எவ்வளோன்னு பார்க்கும்போது 17.25 இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு ஷோல்டர் மார்க் பண்ணோம்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி 17.25ன்னு மார்க் பண்ணிக்கங்க. இப்படி 2 மார்க் பண்ணிங்க. இந்த மாதிரி நான் கீழே இங்கே 2 மார்க் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 மார்க்கிங்க ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு இந்த மாதிரி 2 லைன் வரைஞ்சிப்போம். அடுத்ததான் இந்த அளவு உள்ள ப்ளவுஸ், அதாவது 39 இன்ச்சு உடம்பு சுட்ட அளவு. இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு வந்து நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு. தைச்சதுக்கப்புறம் நமக்கு 2.25 வரும். 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு கட் பண்ண வேண்டிய அளவு. 2.25 வந்து நமக்கு அதையும் நான் மார்க் பண்ணிடுறேன், ஏன்னா உங்களுக்கு குழப்பம். 2.25 தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய அளவு. கட் பண்ண வேண்டிய அளவு 2.5 இன்ச்சு.
இதே மாதிரி ஷோல்டர் அகலம் 5.25 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு தையலோட சேர்த்து 5.25 மார்க் பண்ணும். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும்ல. ஷோல்டர் அகலம் மொத்தமாக வந்து 5.25, கட் பண்ண வேண்டிய அளவு 5.25, தைச்சதுக்கப்புறம் நமக்கு 5.25 வந்துடும் ஷோல்டரோட அளவு. இப்போ வந்து இங்கே வந்து ஷோல்டர் அகலம் பார்த்தீங்கன்னா இது ரெடி அளவு, இதுலேருந்து நம்ம மார்க் பண்ணி பார்ப்போம். 2.5 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் அகலம் வந்து இந்த ரெடி அளவு இந்த ரெடி அளவுலையும் உள்ள கேப் பார்க்கும்போது 2.5 இன்ச்சு ஷோல்டர் அகலம். அதாவது தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் அகலம் வரும்ல அது வந்து. இப்போ நெக்கு இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் நெக் ஷேப் போட்டுட்டு சில பேருக்கு வந்து கீழே வந்து குறுகலாகவும் மேலே இப்படி அகலமாகவும் இப்படி இருக்குது, ஒரு ஷேப் ரவுண்ட் ஷேப்பே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்து 2.5 ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, கீழ் பக்கம் 2.25 மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல அதையும் இந்த 2.25 இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ கீழ் பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி கொடுங்க. இப்போ மேலே வைக்கிற 2.5 கீழே வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் கொடுக்காம இப்படி கீழ் பக்கம் 2.25 வச்சுட்டு இப்படி நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அந்த வி ஷேப்பில் நெக் மாறாமல் பேக் சைடு ரவுண்ட் நெக் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ வந்து ஷோல்டர் அகலம் 5.25 வச்சோம்ல, அதையே வந்து ஆம்ஹோல் இறக்கமாக நான் வைக்கிறேன். எல்லாருக்கும் செட் ஆகும்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அளவு வந்து ஷோல்டர் அகலமே ஆம்ஹோலுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப உடம்பு சுற்றளவு அதிகமாக இந்த இறக்கம் வந்து நமக்கு அதிகமாக போகக்கூடாது. ஏன்னா இங்கே உடம்பு சுற்றளவு அதிகமாக இருக்கும், அப்போ இந்த உள் வளைவு அதிகமாக கிடைக்கும் நமக்கு. நீங்கள் இந்த ஆம்ஹோல் இறக்கம் அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப பெருசாகிடும். ஸோ இங்கே வச்சு 5.25 இங்கேயும் வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் லைன் வந்து வரைஞ்சிப்போம். இதில் வந்து கிராஸ் கட்டிங்கில் ஒவ்வொரு பாடி சுற்ற ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷேப் வந்து மாற்றி கொடுக்கலாம். ரொம்ப ஸ்லீவ் வந்து மேலே ஏறுது அப்படின்னா பேக் சைடு எப்படி மாற்றுறது, மாற்றி கட் பண்ணணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். இப்போ இந்த கார்னர்லேருந்து நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதுதான் கார்னரு, இதில் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுட்டு வெளிப்பக்கம் டேப்போட வெளிப்பக்கம் நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப் கொடுப்போம். ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு நமக்கு எதுவும் இந்த ஃப்ரெஞ்சு கவோ வேறு எதுவும் டூல்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்க முடியும்னு இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் கற்றுக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் எதுவுமே ஜாமான் தேட தேவையில்ல, சீக்கிரம் வந்து உங்களால் ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும். இப்போ அதாவது இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்லேருந்து இப்படி ஆரம்பித்து இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அதை ஜாயின் பண்ணி இந்த பாக்ஸ் லைனுக்குள்ளேயே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸ்க்கு உடம்போட சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு இருக்குது. அதையே கீழேயும் இப்படி வச்சுட்டு 11.5ன்னு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஒரு இடுப்பு அளவு அதுலேருந்து டாட்டுக்குள்ள அளவு தையலுக்குள்ள அளவு இப்படி விடுவோம். இப்போ என்னோட கட்டிங் ஸ்டிச்சிங் பாருங்கள், மோஸ்ட்லி நான் வந்து இதை மாதிரி செய்வேன். தைச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 இன்ச்சு கிராஸ் வந்து எடுப்பேன். அப்போ இந்த இடுப்போட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து சைடில் இந்த ஜாயின் பண்ணிப்போம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாத்தில் கோடு வந்து கரெக்டாக நேராக வரணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி 1.25 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு எனக்கு 8.5 இன்ச்சு வேணும். அந்த 8.5 இன்ச்சு நான் இங்கே வந்து அளக்க மாட்டேன். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல தானே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம். தைக்கிறப்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நமக்கு மாறும். இது கட் பண்ண வேண்டிய அளவு, இது தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவு நமக்கு. இப்போ நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுடுறேன். இப்போ நான் மார்க் பண்ணி டாட் லைன் வரைஞ்சிருக்கேன்ல, அதில் வச்சு நான் வந்து டேப் வந்து வச்சு அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, கரெக்டாக நமக்கு 8.5 இன்ச் இருக்குது. இதுவே நம்ம கட் பண்ணுற இடத்துல அளந்து பார்ப்போம். ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு சுத்தமாக 1/2 இன்ச்சு நமக்கு கம்மியாக வருது பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்து 8.5 இன்ச்சு வர மாதிரி ஆம்ஹோல் ரவுண்ட் கட் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 9 இன்ச்சாக போயிடும். கண்டிப்பாக வந்து ஆம்ஹோல் சுற்றளவு லூஸ் ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். மேக்ஸிமம் யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் வந்து இது வந்து கரெக்டான மெத்தடாக இருக்கும். உங்களுக்கு ஆம்ஹோல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே நம்ம தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவும் கட் பண்ணுற அளவும் ஒரே மாதிரி வராது. கட் பண்ணுற அளவு வந்து நமக்கு கம்மியாக வரும். தைச்சதுக்கப்புறம் வர வேண்டிய அளவில் நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவு கலந்து பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆம்ஹோலில் எந்த கரெக்ஷனும் பண்ண தேவையில்ல. 8.5 இன்ச்சு நமக்கு தைச்சதுக்கப்புறம் எங்கே வரணுமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. மேலே வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு ஆம்ஹோல் சுற்றளவு வந்து
கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து அப்படியே கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் பீஸ்லேயும் நான் என்ன மாதிரி அளவுகள் வைக்கிறேங்கிறத தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் தைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் மிஸ்டேக் நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நார்மல் ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து குறுக்க கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏன்னா நமக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நெக் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ இந்த பீஸ் நமக்கு முழுசாக வேணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து கட் பண்ணி கொண்டு வாங்க. பீஸ் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இடுப்பு மடித்து தப்போம்ல, அந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உடம்போட சுற்றளவுக்கு மார்க் பண்ணிங்க. ஷோல்டர் கிட்டலாம் நான் வந்து சிசர் கட் கொடுக்க மாட்டேன். பேக் பீஸில் அவ்வளோதான் நான் வந்து சிசர் கட் கொடுக்கறது. ஸோ இதை வச்சு ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணிப்போம். இப்போ மீதி இருக்கிற கிளாத் வந்து நம்ம இப்போ எப்படி போட்டுக்கிறோம். நேர் கட்டிங் வந்து அப்படியே ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் ஓப்பன் பீஸ் வந்து நம்ம சைடும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஏன் வந்து ஓப்பன் சைடு வந்து மாற்றி வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணுறீங்கன்னு. இப்படி கட் பண்ணும்போது தான் நமக்கு நல்லா மேலே ஏற்றி போட முடியும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஒரு வேளை நீளமான கையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணும்போது கைக்கு வந்து துணி தாராளமாக கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லீவ் உயரம் வந்து சில நேரங்களில் பத்தாது. ஸோ அதனால தான் அது மாதிரி. இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸு அப்படியே வந்து இந்த கரபாகம் சேம் பேக் சைடு கட் பண்ணும்போது எப்படி ஆப்போசிட்டில் இருந்துச்சோ அதே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பேக் பீஸை இப்படி வைக்கிறோம். அதாவது ஆம் ஹோல் வந்து நமக்கு இந்த கரபாகத்தில் தான் வருது. எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. கிராஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இது வந்து ஸ்ட்ரைட்டு. இப்படி கிளாத்தை வந்து அதாவது இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நல்லா நீண்டு கொடுக்கும் ரெண்டு பக்கமுமே. நமக்கு கீழே இழுத்தாலும் சரி, இப்படி இருக்கும்போது இது கிராஸு. இதுவே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது இப்படி இழுத்தீங்கன்னா கிளாத் வந்து உங்களுக்கு நீளாது, எங்கேயுமே சுருக்கம் வராது. ஆனால் கிராஸ் வந்து இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா மடிப்பாக சுருக்கம் வரும். அதை வச்சு தான் நம்ம கிராஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிராஸ் வருதோ, கிளாத் வந்து நமக்கு முன்பக்கம் கரெக்டாக வரணும், பேக் சைடு கரெக்டாக வரணும். அது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து போடணும். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து தள்ளி போட்டிருக்கேன். நமக்கு மேலேயும் கிராஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ கிளாத் வந்து சுருங்குதுங்களா, கிராஸில் தான் போட்டிருக்கேன். இந்த ஷோல்டர் வந்து இப்படி கிராஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்ஹோல் கிட்ட இந்த கரபாகம் வந்து ஆம்ஹோல் சைடு தான், நம்ம கரபாக சைடு தான் இந்த பேக் சைடு ஃப்ரண்ட் சைடுக்கும் ஆம்ஹோல் வந்து இந்த சைடு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இந்த சைடும் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம ஷோல்டர் வந்து லைன் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட அகலம் ஆம்ஹோல் கிட்ட இது வந்து கொஞ்சம் நேராக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிங்க. இப்போ இந்த சைடு ஸ்கேலை வச்சிங்க. இந்த கிளாத்தை ஒட்டின மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சுக்கிட்டு இந்த கிளாத்தை அப்படியே மேலே எடுத்துகிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பேக் சைடோட ரெடி அளவு. இப்போ அப்படியே ஆம்ஹோலையும் நம்ம அப்படியே இது இல்லை கீழ் பக்கமாக வருது பாருங்கள். 1/2 இன்ச்சு இங்கே விடக்கூடாது. எப்போவும் நீங்கள் நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி, கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த 1/2 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டில் விடாதீங்க, பேக்கில் விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ பேக் பீஸை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு எல்லாமே வரைஞ்சிட்டோம். நெக்கோட இறக்கம், ஃப்ரண்ட் இறக்கம் இதுதானே எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுத்தாயிடும். அதே மாதிரி இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு உள் பக்கம் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதை கொண்டு போய் உடம்போட சுற்றளவு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப குறைய வேணாம், 1/4 இன்ச்சு போதும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தைக்கும் போது வேணால் நீங்கள் அதை கடைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஒரு 1/4 இன்ச்சு கழுத்து அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் ரெடி அளவு. இப்போ ஒரு 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க. இப்போ இதுக்கு நேராக நம்ம இந்த ஃபுல் இறக்கம் 13 இன்ச்சு நான் வைக்கிறேன். 39 இன்ச்சுக்கு சரியாக நான் வந்து 13 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் வந்து 14 கூட வச்சுருக்கலாம், 13 வச்சுருக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் சென்டர் இந்த உயரத்தை விட 1/2 இன்ச்சு கம்மியாக எப்போவுமே வச்சு தைச்சி பாருங்கள்.
கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கப் ஷேப் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இறக்கம் கொடுக்கணும்னு. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபிட்டிங் பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா உடம்பு வந்து 30 வயசு தாண்டிடுச்சுனாலே இப்போ லேடிஸ்ங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷன் வந்து உடம்போடது வந்து தளர்ச்சியாயிடும். அப்போ நம்ம ப்ளவுஸை தான் நம்ம நல்லா ஃபிட்டிங்காக தைச்சு போடும்போது தான் உடம்பு வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி கொடுக்குற மாதிரி ப்ளவுஸ் தைக்கணும். உடம்போட வாட்டத்துக்கு நம்ம அப்படியே ஃப்ரீயாக ப்ளவுஸ் தைச்சோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர்லாம் இறங்குற ப்ராப்ளம் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் 39 இன்ச்சுக்கு 13 இன்ச்சு வைக்கிறேன். 38க்கும் நீங்கள் இந்த அளவு வைக்கலாம். இப்போ நெக்கோட இறக்கம் 5.25. இப்போ அப்படியே வந்து இந்த இடம் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து முன் நெக் வந்து அகலமாக எடுக்க வேணாம். கிராஸில் வந்து நீங்கள் அகலமாக எடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு நெக் வந்து பெருசாகிடும். 5.25 இங்கே இருக்குது கழுத்தோட அகலம். இதை அப்படியே வச்சுட்டு ஒரு பாக்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு நெக் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். எப்போவுமே வந்து பேக் நெக் அகலத்தோட ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இதை மாதிரி தைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக குறுகலாக தான் வரணும், கம்மியாக வரணும், அதிகமாகிடக்கூடாது. ஏன்னா பேக்கில் வந்து உடம்போட ஸ்ட்ரக்சர் வந்து அகலமாகவும் ஃப்ரண்ட்டில் வந்து குறுகலாகவும் தான் இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ பேக் சைடு நெக்கை விட ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஹூப்பிடி இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அகலம் வந்து கம்மியாயிடும். ஒரு வேளை ரொம்ப இந்த சைடு உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளிப்பக்கத்துலேருந்து கொண்டு வந்து கூட இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து கிராஸ் கட்டிங்க்கு அது மாதிரி கொடுத்தா நமக்கு வந்து ரொம்ப கழுத்து பெருசாகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த அளவுக்கு ஷேப் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 13 இன்ச்சு நான் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்தோட சேர்த்து தான் 13 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு 12.5 இன்ச்சு வரும். மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு 9.5 இன்ச்சு, அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு 9.5 இன்ச்சு. இப்போ மொத்தமாக இறக்கம் தையலோடு சேர்த்து நமக்கு 3 இன்ச்சு இருக்குது. இப்போ டாட்டோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் வரும். ஏன்னா 1/2 இன்ச்சுங்க தையலுக்கு நம்ம பிடிச்சி தைச்சிருவோம். அப்போ 2.5 இன்ச்சு இந்த மெயின் டாட்டோட உயரம். 13 இன்ச்சு வச்சுட்டோம். இப்போ 5.25 நெக்கிட்ட வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டில் 13 மார்க் பண்ணியிருக்கோம். 13 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி ஃப்ரண்ட் ஷேப் வந்து கொடுக்கலாம். நான் வந்து 11 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 13, இங்கே 2 இன்ச்சு கம்மி பண்ணி 11 மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ ஆம் ஹோல்ஸ் இறக்கம் வந்து 5.25, அதில் இது மாதிரி டேப்பை வச்சுருங்க. இப்போ பேக் சைடு 1 இன்ச்சு மட்டும் நம்ம கம்மி பண்ணிப்போம். இங்கே 2 இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் எடுத்தோம், இங்கே 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணி கிராஸ் எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து இந்த மெயின் டாட்டோட இந்த மார்க்கு அப்படியே இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த ப்ளவுஸ்க்கு கிராஸ் நமக்கு. இப்போ இது மெயின், இதில் ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது ஹூப்படி ஐப்படி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இந்த கிராஸ் வந்து நமக்கு 2.25 வேணும். 2.25 மார்க் பண்ணிக்கிறேன். மீதி எக்ஸ்ட்ரா வந்து 1.25 இன்ச்சு இருக்குது நமக்கு. 1.25 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு டாட்டோட அகலம். இப்போ இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க, கீழே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு இடையில 4.5 இன்ச்சு இருக்குது. இந்த 4.5 இன்ச்சில் கீழேருந்து 2.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேராக நம்ம 3 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த கேப் பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு இருக்குது நமக்கு கரெக்டாக. இந்த கேப் எப்போவுமே 1.25, இங்கே வர கேப்பு 2 இன்ச்சு. இந்த ஷேப்பில் நீங்கள் கொடுத்து தைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அந்த கப் ஷேப்பு. இங்கே 2 இன்ச்சு கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த கோடு வந்து நீங்கள் டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் வந்து முன்ன பின்ன வரலாம். அது நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது அது கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. அப்போ வந்து நீங்கள் அதை சரி பண்ணி தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நமக்கு டாட் லைன். இப்போ இந்த மார்க்கை வந்து அப்படியே இப்படி விரலால் தேய்ச்சி விட்டிங்கன்னா 2 பக்கமும் வரும். அப்படியே கட் பண்ணிவிட்டு பேக் சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட். அவ்வளோதான். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ டாட், அதாவது சென்டர் டாட்லாம் எங்கெங்கே வருமோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஆம்போல் கிட்ட 2ஆவதாக மார்க் பண்ணோம்ல, அதில் தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த சைடு வந்து கோடு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மேலேயே இப்படி கட் பண்ணிக்கங்க. ரொம்ப கீழ்ப்பக்கம் இறங்கிடாமல் பார்த்துங்க. அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ்க்கு பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பெல்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்த கிளாத்தை அப்படியே இன்னொரு சைடு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்.
ஸோ அந்த இடத்துல 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாத்து கிராஸாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா, இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கங்க 4ஆக. இந்த ஃபோல்டிங் இந்த 2 கரை எல்லாம் மட்டமாக இப்படி வரணும். இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எனக்கு கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஸ்கேல் வச்சு லைன்லாம் போடணுன்னே தேவையில்ல, அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி ப்ளவுஸை பொறுத்த அளவுக்கு நார்மல் ப்ளவுஸ்க்கு 1.25 இன்ச்சு இட்டுக்கலாம். ஏன்னா குறுக்கு பீஸ் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு அடித்து திருப்பிட்டு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மடித்து தைச்சி ஹெம்மிங் பண்ணுவோம். அதனால் 1.25 இன்ச்சு விடுங்க. இதுவே கரபாகம்னா 1 இன்ச்சு போதும். இதை மாதிரி அதாவது இந்த மாதிரி பிசுறு பாகம்னா 1.25 இன்ச்சு விடுங்க. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் இதை மாதிரி மார்க்கர் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன்லாம் வரைஞ்சிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இது இல்லாமல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப கசகசன்னு இந்த மாதிரி கரையாகாது. ஏன்னா இந்த மார்க்கர் வந்து சாக் பீஸ் கரை. இது மாதிரி கிளாத்தில் லைனிங் ப்ளவுஸ்னால் பிரச்சனை இல்லை. இது மாதிரி கிளாத்தில் வந்து பளிச்சுன்னு வெளியில் தெரியும். ஸோ நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அதனால் நான் அதை வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் மேக்ஸிமம் இதை மாதிரி கோடெல்லாம் வந்து போடாமல் இங்கே மட்டும் மார்க் பண்ணி தச்சு பழகுனீங்கன்னா கிளாத் வந்து ரொம்ப கசகசன்னு ஆகாமல் இருக்கும். எனக்கு ஸ்லீவோட உயரம் இப்போ 6 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 3.25 வந்து அடிக்கை இறக்கம் நான் மார்க் பண்ணுறேன். அதாவது இங்கேருந்து 3.25 கம்மி பண்ணிக்கங்க. வச்சுட்டு 3.25 கம்மி பண்ணி ஆம்பூல் சுற்றளவு. இப்போ அந்த 3.25க்கு நேராக இப்படி டேப்பை வைங்க. இப்போ 3.25க்கு நேராக இப்படி டேப்பை வச்சுட்டு 7.25 ஆம்பூல் சுற்றளவு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 7.25 வேணும். இப்போ நான் வந்து அப்படியே ஷேப் கொடுக்குறேன். இதுக்கும் ஃப்ரெஞ்சு கர்வ் தேவையில்லை. உங்களுக்கு வந்து கையாலேயே வரைஞ்சி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஒரு 1/2 இன்ச்சு இது மாதிரி உள் வளைவு. இப்போ வந்து நமக்கு 8.5 இன்ச்சு இங்கே வேணும். நமக்கு இந்த ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக வந்து நமக்கு 8.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? நமக்கு இந்த 8.5 இன்ச்சு, அதாவது ப்ளவுஸ்லேயும் 8.5 இன்ச்சு இருக்குது, ஸ்லீவ்லேயும் 8.5 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக வந்து நமக்கு ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து கரெக்டாக நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வரும், கரெக்டான அளவில் வரும். ஸோ நம்ம அவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங் வந்து அப்படியே ஸ்லீவ் மார்க்கிங் அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த ஷேப் கொடுக்க தெரிஞ்சிச்சுனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஸ்லீவில் எந்த பிரச்சனையும் வராது. கிராஸாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மடித்து தைக்க வேண்டிய இடம் ஆம்பூல் சுற்றளவு, அப்புறம் ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இந்த உள் வளைவுக்கு 2 கிளாத்தை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இந்த குடஞ்சி கட் பண்ணுறத கட் பண்ணிப்போம். அவ்வளோதான் ஸ்லீவ் ரவுண்டு. நம்ம அப்படியே நான் வந்து ப்ளவுஸில் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இது ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நமக்கு இப்போ அளந்து பார்த்துக்கிட்டோம்னாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வேணா பேக்குக்கு ஈக்குவலாக நம்ம அதை கொண்டு வந்துடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது உடம்பு சுற்றளவு, இது வந்து ஸ்லீவ் சுற்றளவு. இப்படி தைக்கும்போது நான் சொல்கிற மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து இப்படி வச்சுப்போம். இந்த ஜாயிண்டையும் இந்த ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்படி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கரெக்டாக வந்து அளவு வருது. ஸோ தைக்கும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. அவ்வளோதான், ஸ்லீவ் வேலை முடிஞ்சிடுச்சு. பேக் பீஸ் அது மாதிரி வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மார்க்கர் வந்து போயிடும். ஏன்னா இது வந்து சாக் பீஸ் மாதிரி தான், அப்படி தட்டினீங்கன்னா போயிடும். இருந்தாலும் மேக்ஸிமம் இதை மாதிரி ரொம்ப கரையாகாமல் நீங்கள் கட் பண்ணி பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கு. கட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேக் பீஸ் மேலே ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு பெல்ட்டை வந்து கரெக்டான அளவு வளர்ந்து பார்க்குறோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 3.25 இருக்குது, இங்கே வந்து 3 இன்ச் இருக்குது. இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக் சைடு அதில் வந்து மொத்தமாக வந்து எவ்வளோ எடுத்தோன்னு பார்த்துங்க. மொத்த உடம்பு சுற்றளவு இங்கேருந்து 11.25 இருக்குல்ல, இந்த 11.25ல் 1 இன்ச்சு கம்மி பண்ணுங்க, 10.25. மீதியை கட் பண்ணிப்போம். எப்போவுமே இந்த நீளம் போதும் உங்களுக்கு பெல்ட்டோட நீளத்துக்கு. இப்போ 10.25 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கீழ்ப்பக்கம் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே கூட ஃபோல்டிங் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா கிளாத் மேலே கொடுத்துட்டு. ஸ்டிச்சிங் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இல்லை தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதோட ஸ்டிச்சிங் வீடியோவை நான் அப்படியே வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரே வீடியோவில் போட்டோம்னா வீடியோ ரொம்ப பெருசாகுது, அதனால தான். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 3.25ன்னு பார்த்தோம், 1/2 இன்ச்சு சேர்த்து 4.25 மார்க் பண்ணிப்போம்.
பேக் சைடு வந்து 3 இன்ச் பார்த்தோம், 3.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிப்போம். இன்னொரு தடவை அளந்து பார்த்துக்கிறேன். ஆமாம் 3.25. பேக் சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து 3.25 இருந்துச்சு, அரேஞ்ச் தையல் சேர்த்து 4.25. பேக் சைடு 3 இன்ச் இருந்துச்சு, 3.5 3.25 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நீங்கள் அதிகமாக கூட இருக்கலாம், குறைஞ்சிராமல் பார்த்துங்க. இப்போ இதை மாதிரி பெல்ட் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க. ஹூக்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணோம்ல, இப்போ அது இந்த ப்ளவுஸில் கிராஸ் வந்து 2.25 பார்த்தோம்ல, அதை இது மாதிரி மார்க் பண்ணிங்க. இந்த 2.25க்கு நேராக 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்படி இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே வளைவாக கொண்டு போய் இதை ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் பெல்ட்டோட கட்டிங். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். கீழே வந்து இங்கே பள்ளமாக ஆக்கிடாதீங்க, மேலால கொண்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது மிஸ்டேக் வராது. இப்போ வந்து தைக்க வேண்டிய இடம் பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான், பெல்ட் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் வேணாலும் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து 2 கிளாத்து இதில் எடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்து இதை அப்படியே கொடுத்துக்கலாம். மீதி வந்து ஹூக்பட்டி ஐப்பட்டிக்கு நமக்கு கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. நமக்கு தேவைப்படும் போது சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன், அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அவ்வளோதான், பெல்ட்டு பேக் ஃப்ரண்ட் அப்புறம் ஸ்லீவ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைங்க, ரொம்ப கரெக்டாக வரும். வீடியோவில் எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.